இதுக்கு அவங்க அடி பண்ணி நல்லவர் ஞானி ஒரு மதர் தெரேசா அம்மா ஒரு அடாவடியான ஒரு பொண்ணு. யார் அது? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதே இடத்துல இவங்க 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே ஒத்துமையாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் 2 பேர்? வியானாவும் விஜே பார்வதியும். ஏற்கனவே விஜே பார்வதி இந்த இடத்துல கிளீனிங் வேலைலாம் பண்ணாங்கல்ல. அப்போ வியானா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம், தொடப்பத்தை எப்படி நீங்கள் அந்த மாதிரி தட்டுவீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க 2 பேர் ஒத்துமையாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. பேசுகிற விஷயம்தான் முக்கியம். வியானா நிறைய விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்கங்க இந்த இடத்துல. அதாவது வியானா இவ்வளோ நாள் நிறைய கவனிச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்போ தான் வெளிப்படுத்துகிறாங்க. இவ்வளோ நாள் வியானா பின்னாடி பேசினதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த இடத்துல தான் பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், பிக் பாஸ் வீட்டில் பின்னாடி பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஏன்னா ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை பற்றி நேரடியாக அவங்க கிட்ட பேச முடியாது. நேரடியாக பேசினா சண்டை ஆகிடும். எல்லா சமயமும் நேரடியாக சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க மனசில் இருக்கிறத வேற யார்கிட்டயாவது இறக்கி வைக்க தான் செய்வாங்க. நான் யார் பின்னாடி பேசினாலும் இதே தான் சொல்லுவேன், அதே தான் வியானாக்கும் சொல்கிறேன். வியானா இப்போ அந்த கேங்கே போட்டு உரின்னு உரிச்சிட்டு இருக்காங்க. அதில் நல்லவர் ஞானின்னு ஒருத்தர் இருக்காராம். அது யார் தெரியுமா? யாருன்னு சொல்லவா? சபரி தான். அது அடுத்ததான் மதர் தெரேசா அம்மான்னு ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க. அது யார் தெரியுமா? நம்ம கன்னி அக்கா தான். ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ள ஒரு டீமை உருவாக்கிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பாட்டு பாடிக்கிறது, நாங்கள் எல்லாருமே அப்படியே அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி தான் இருக்கோன்னு கொண்டு வராங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி டார்கெட் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வியானா இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நேற்று ஈவினிங், அதாவது நேற்று தான் இவங்க இடம் மாறுறாங்க. விஜய் பார்வதியும் இந்த வியானாவும் இடம் மாறினதே நேற்று தான். நேற்றே எஃப்ஜேவும் சபரியும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு லிமிட் இருக்குங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது இவங்க 2 பேர் மட்டும் நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னா அது டார்கெட் இல்லையா? அதாவது வேணும்ட்டே இவங்க 2 பேரை இங்கே கொண்டு டார்கெட் வைக்கிறதுக்கு பேர் தப்பு இல்லையான்னு கேட்குறேன். கேமு தான், எண்ட் ஆஃப் டே எல்லாமே கேம் தான். ஏன் இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா இவங்களும் பண்ண போறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. இந்த பொண்ணை அளவச்சிட்டாங்க தெரியுமா? எல்லாருமே கிண்டல் பண்ணி இந்த வியானாவை அளவச்சிட்டாங்க. இந்த வியானா அழுவுற ஸ்டேஜுக்கு காலையிலேயே வந்தது எனக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் கடைசியில் அளவச்சிட்டாங்க. சரி, வியானா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வியானா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை நேற்று நைட்டும் வச்சாங்க. நேற்று நைட்டு சுபிக்ஷா கிட்ட சொன்னாங்க, இப்போ பார்வதி கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க கேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் 1 கப்பு குழம்புன்னு முடிவு பண்ணால் அவங்க கேங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் 2 கப்பு குழம்பெல்லாம் ஊற்றுவாங்க. ஒருத்தருக்கு 2 கப்பு குழம்பு ஊற்றுனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, யாருக்கு ஊற்றுனாங்கன்ற மாதிரி உடனே கேட்குறாங்க. இல்லை அது இங்கே சொல்ல மாட்டேன், நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசும்போதே இந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் வியானாவோட பிளான் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ ஆட முடியுமோ ஆடுங்கடா. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நான் கவனிச்சு வச்சுப்பேன், இங்கே காட்டவே மாட்டேன். உங்களை அந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி கேட்பார்ல, ஏன்பா அந்த பொண்ணை டார்கெட் பண்ணீங்கன்னு கேட்பார்ல, அப்போ உங்கள் எல்லா கேங்கையும் போட்டு பொழக்கிறன்ற ஐடியாவில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அளவச்சிட்டாங்கங்க. பாவங்க, இந்த பொண்ணை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பாவமாயிடுச்சு இன்னைக்கு.